பிக் பாஸ் ஜெஃப்ரி ரீசெண்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்துல கிடைச்சிருக்கு. அவருக்கு என்னாச்சு? ஏன் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு? அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ்ல ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கண்டஸ்டன்ட்டா இருந்தவர் தான் ஜெஃப்ரி. கிட்டத்தட்ட வீட்ல 80 நாட்களுக்கு மேல இருந்தாரு. சமீபத்துல தான் எலிமினேட் ஆகியிருந்தாரு. வீட்ல அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. இந்த ஒரு நிலையில ஜெஃப்ரி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போயிருக்காரு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஜெஃப்ரி வீட்டுக்குள்ள ரொம்பவே சூப்பரா விளையாண்டுருந்தாரு. அதுவும் பயங்கரமா விளையாண்டுருந்தாரு. நிறைய தடவை அவருக்கு அடியெல்லாம் கூட பட்டிருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி அவர் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அவருக்கு முட்டியில வலி இருந்துச்சு அப்படிங்கறத அவரே சொல்லியிருந்தாரு. ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா அந்த தோப்புக்கரணம் போட விட்டுருந்தாங்க. அடுத்து தர்ஷிகா ஒரு தடவை 150க்கும் மேல தோப்புக்கரணம் போட விட்டுருந்தாங்க. இதனால அவரால் நடக்கவே முடியல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவர் அழுதுருந்தாரு. வீட்டுக்குள்ள போனவங்க அம்மா கூட அவர்கிட்ட இந்த விஷயமா பேசியிருந்தாங்க. ஸோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவரை அவங்க வீட்டில இருந்து முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டி போயிருக்காங்க. ஏன்னா ஜெஃப்ரி வந்து சின்ன பையன், அவர் ஹாஸ்பிட்டல்லாம் போனால் கண்டிப்பாக வந்து இப்போவே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. மேலும் அவர் ஃபுட்பால்லாம் விளையாடுவார்னு வீட்டில் சொல்லியிருந்தாங்க இல்லையா. இதுக்கப்புறம் எதுவும் விளையாட போய் இங்கே இருந்த விஷயம் வந்து அங்கே பெருசாக மாறிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஹாஸ்பிட்டல் போகலாம், முட்டியை செக்அப் பண்ணலாம். வீட்டுக்குள்ளே நிறைய இடத்துல அடிபட்டு இருந்துச்சு. ஸோ ஃபுல் பாடி செக்அப் பண்ணலாம் அப்படின்னு அவரை ஃபுல் பாடி செக்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் ஃபுல் பாடி செக்அப் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் மிகப்பெரிய அளவில் எதுவும் இல்லை, ரொம்ப தோப்புக்கரணம் ஒரே நாளில் போட்டதுனால காலில் மட்டும் வலி இருக்கும். இதுக்கப்புறமா வந்து அவர் ஒரு 1 வீக் 2 வீக் ரெஸ்ட் எடுத்தாருன்னா போதும். அதை தாண்டி மிகப்பெரிய அளவில் எதுவும் பண்ண வேண்டியது இல்லை. அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சாப்பாடு அப்படிங்கிறது சரியா இருந்திருக்காது. இதனால கண்டிப்பா ஜெஃப்ரிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்ததுனால இழைச்சி போயிருந்திருப்பாரு. அண்ட் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு. ஸோ டயட் மட்டும் இருக்க சொல்லுங்க, இதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட சொல்லுங்க. இதை தாண்டி அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் வெளிவந்து ரசிகர்கள் எல்லாருமே ஜெஃப்ரி ஓகேவா அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜெஃப்ரியுமே தான் ஓகே தான் அப்படின்னு அவரோட சோசியல் மீடியா பேஜில் அப்டேட் பண்ணியிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த படம் போஸ்ட்பாண்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகி அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மகிழ் திருமேனி அவர்களோட இயக்கத்தில் அஜித்குமார் அவர்கள் விடாமுயற்சி அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாரு. இதில் அர்ஜுன் இருக்காரு. அண்ட் இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட பொங்கலுக்கு வரதாக இருந்துச்சு. ஆனால் இது ஒரு ஆங்கில படத்தோட தழுவல் அப்படின்னும் அதற்கான சரியான ரீமேக் ரைட்ஸ் வாங்கலை அப்படிங்கிறதுனால இப்போ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையாகிருக்கு. ரீமேக் ரைட்ஸ் கிடைச்சா மட்டும்தான் இந்த படத்தை கூடிய சீக்கிரம் வெளியிட முடியும். இல்லைனா கண்டிப்பாக டிலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால அஜித் ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு மாதிரி அப்செட் ஆகியிருக்காங்க. தொடர்ந்து குட் பேட் அக்லி படமுமே பொங்கலுக்கு வரதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த படமும் பார்த்தீங்கன்னா இதனால தள்ளி போயிருக்கு. அண்ட் அஜித் ரசிகர்கள் இந்த வருஷம் 2 படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சொன்ன டேட்டுக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு சங்கடத்திலையுமே இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.